15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் 1/2 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். எடை அடுத்தது அட்டைகள். அட்டைகள் தான் சார்ட் அவங்களே பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப 50 கிராம் எடையுள்ள அட்டை எவ்வளவு? 15 அட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 2/1/2 கிலோகிராம் எடையுள்ள எத்தனை அட்டைகள் இருக்குன்னு கேக்குறாங்க. 2/1/2 கிலோகிராம நாம கிராம மாத்தணும். சரிங்களா? மாத்தலாம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதான் 2/1/2 இது 2 பேருங்க 2 2 4 4ஓட 1 கூட்டிக்கணும். என்ன வரும்? 5. இப்போ என்ன வரும்? 5/2 கிடைக்கும். சரிங்களா? 5/2 கிலோகிராம் தான். இது நம்ம கிராம மாத்தணும். கிராம மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 1000ஆல பெருக்கணும். சரிங்களா? 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். ஓகேங்களா? இப்ப இது 1000ஆல பெருக்கணும்னா கிராம மாறிடும். இப்போ 2ஐயும் 1000ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 500 வரும். இப்ப இதை பெருங்க. 5ஐயும் 500ஐயும் பெருக்கிறீங்க. 0 0 5 25. இப்போ 2500 கிராம். சரிங்களா? 2/1/2 கிலோகிராம் அப்படின்றது கிராம மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 2500 கிராம் எடையுள்ள அட்டை எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. அதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எடை 50 கிராம்ல இருந்து 2500 கிராமா அதிகரிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப எடை வந்து அதிகரிக்கும் போது அட்டைகளுடைய எண்ணிக்கை எத்தனை அட்டையா இருக்கும்? அதிகரிச்சு 15 விட அதிகமா தான் இருக்கும். அப்போ இதுவும் அதிகரிக்கும். ரெண்டுமே அதிகரிக்கிறதுனால பாத்தீங்கன்னா இது நேர் விகிதத்துல இருக்குது. அப்ப நேர் விகிதம்னா என்ன பண்ணுவோம்? தலைகீழா எழுதுவோம். அப்போ இது தலைகீழா எழுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இது தலைகீழா எழுதுங்க. 2500 டிவைடட் பை 50 இன்ட்டு என்ன பண்றோம்? இந்த 15 எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ணுங்க. இப்ப 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப 5ஐயும் 250 கேன்சல் பண்ணலாம், இல்ல 15ஐயும் கேன்சல் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். இப்ப 5ஐயும் 250 கேன்சல் பண்றேன். 25 0 அப்படி எழுதிங்க. 50ஐயும் 15ஐயும் பெருக்குங்க. பெருக்கிங்கன்னா 0ன்னு வரும். 25 5 மீதி 2 2 7 750. அப்ப எக்ஸோட வேல்யூ 2500 கிராம்ல 750 அட்டைகள் இருக்கும். சரிங்களா?